السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن الكريم ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم من قتل في سبيل الله فهو شهيد. 78வது சுதந்திர தினத்தில் நாம் எல்லாம் இங்கு வீற்றிருக்கின்றோம். சுதந்திர தினம் என்று சொன்னால் நம் நினைவுக்கு வருவது கொடி ஏற்றுவதும் அவ்வப்போது சில விஷயங்களை பேசுவதும் இனிப்பு வழங்குவதும் என்று நினைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த நாள் நமக்கு சாதாரணமாக கிடைக்கவில்லை. பல்வேறு உயிர் தியாகிகள் அவர்களுடைய உயிரை மாய்த்ததற்கு பின்புதான் இந்த தியாகம் நமக்கு கிடைத்திருக்கின்றது, இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. 90 நாடுகள் ஆங்கிலேயரிடத்தில் சிறைபிடிக்கப்பட்டது. நாம் வரலாற்றை படித்திருப்போம். 90 ஆண்டுகள் ஆங்கிலேயரிடத்தில் சிறைபிடிக்கப்பட்ட அந்த மக்கள் முதல் மனிதராக முதல் நாடாக இந்திய நாடு தலையோங்கி நின்றது, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று. வேற எந்த நாடும் வரவில்லை. ஃபர்ஸ்ட் இந்திய மக்கள் தான் சுதந்திரத்துக்காக முதலில் அவர்கள் எடுத்து வந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே படிக்க வேண்டும். அதே போல சொல்லுவார்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அந்த நாளில் இரவு 12 மணிக்கு பேசக்கூடிய அந்த வார்த்தை என்ன தெரியுமா? when the world deep sleep, உலகம் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றது, இந்தியாவில் இந்தியா மட்டும் விழித்துக் கொண்டது என்று சொல்லுவார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள். உண்மை அதுதான். சாதாரணமாக நாம் ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் போராட்டத்துக்கு பின்னாடி வெற்றி கிடைச்சிருச்சு நம்ம சொல்லிட முடியாது. சுமார் 250 ஆண்டுகளாக இந்த நாடு சுதந்திரம் கிடைப்பதற்காக போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட உயிர் தியாகிகளை நினைவு கூறக்கூடிய நாள் தான் இந்த சுதந்திர தினம். கொஞ்சம் ஒரு சில செய்திகளை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேசக்கூடிய நேரமும் இல்லை, பேசுவதற்கான வரலாறுகள் அவ்வளவு குவிந்து கிடக்கின்றது. வரலாற்றில் சொல்லக்கூடிய போராட்ட தியாகிகளின் நிலைமைகளை நாம் நினைவு கூறக்கூடிய நாள் தான் சுதந்திரம். தாம்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் சொல்றாரு, நாங்கெல்லாம் டெல்லியில இருந்தோம். டெல்லியில ஒரு அடுக்குமாடியில போராட்டம் நடப்பதற்கு நாங்கள் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பக்கத்துல பார்த்தா எங்கள் அடுக்குமாடிக்கு அருகிலே கருகக்கூடிய ஒரு வாசனை எங்களுக்கு அடிக்கின்றது. பக்கத்தில் எட்டி பார்த்தா கொத்து கொத்தாக உயிரோடு போராட்ட தியாகிகள் எரிந்து கொல்லப்படுவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டார். என்ன, இவர்கள் கொல்லப்படுவதற்கான காரணத்தை பார்க்கின்ற பொழுது இவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாங்கள் உயிரோடு எரித்து கொலை செய்வோம் என்று ஆங்கிலேயன் கர்ஜனையோடு சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் யாரும் போராட்டத்தை கைவிடவில்லை. அவர்கள் விட்டது உயிர்கள் தான். உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டதை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த வரலாறுகள் எல்லாம் நம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் சுதந்திர தினம். ஆங்கிலேயன் ஹட்சன் சொல்லுகின்றான், சிறைபிடிக்கப்பட்ட ஒரு போராட்ட தியாகியை பார்த்து, உனக்கு காலை உணவு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது, சாப்பிடு. தட்டுல என்ன கொண்டு வந்திருக்கு தெரியுமா? அந்த போராட்ட தியாகியினுடைய 2 மகன்களுடைய தலைகள் அந்த தட்டிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தட்டிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதிர்ச்சி அடைஞ்சு அழுகுவார்னு பார்த்தா அந்த உயிர் போராட்ட தியாகி சொன்னது என்ன தெரியுமா? நாங்கள் அழுக மாட்டோம், போராட்ட வீரர்களிலிருந்து கண்களிலிருந்து கண்ணீர் வராது, தைரியமாக சொன்னார். கடைசியில் அவருடைய அந்த இந்திய மண்ணை நேசிக்கக்கூடிய அந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது சொன்னார், சிறையிலேயே அவர் உயிர் போகப்பட்டு இந்தியாவில் அவர் அடக்கம் பண்ணக்கூடாது என்று கொண்டு போய் பெரும்பாலும் கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி அவர் உயிர் போவதற்கு முன்னாடி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன நிச்சயமா இந்திய மண்ணை அடக்கம் செய்ய மாட்டார்கள், இந்திய மண்ணை நான் என் கையில் வைத்திருப்பேன், இந்திய மண்ணை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் எங்கு அடக்கம் செய்யப்பட்டாலும் என் கொடியில் அந்த மண் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும், அந்த போராட்ட தியாகிகளுடைய அந்த வீரியம், அவருடைய இந்திய மண்ணின் மீது அவர்கள் வைத்த அந்த ஆசை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். போராட்டத்தில் பல்வேறு நபர்கள் களத்தில் இறங்கியவர்கள், அதில் மிக முக்கிய பங்கு வைத்த திப்பு சுல்தான் அவர்கள். ஆங்கிலேய நேருக்கு நேராக நின்று அவங்களால ஜெயிக்க முடியல. நேருக்கு நேராக நின்று ஜெயிக்கலாம் என்று பல முறை அவன் திட்டம் போட்டான். ஆனால் அத்தனை திட்டத்திலும் முறியடித்தவர்கள் திப்பு சுல்தான் அவர்கள்.
கடைசியில துரோகிகள் செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சியினால் கொல்லப்பட்டு முதுகில் குத்தப்பட்டு திப்பு சுல்தான் அவர்கள் இறந்து ஆங்கிலேயன் அவங்க மேல சகலத்தின் மேல ஏறி நின்று சொன்ன வார்த்தை இந்தியா இஸ் அவர் மை கண்ட்ரி என்று சொன்னார். நீங்கள் வரலாற்றை படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் சுதந்திரத்திற்கு பின்னால் பல உயிர் தியாகம் அங்கு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். வரலாற்றிலே சொல்லப்படக்கூடிய செய்தி, இந்த சுதந்திரத்திற்கு நமக்கான பாடம் என்ன தெரியுமா? நமக்கு மத்தியில் சமத்துவம் என்பது வேண்டும். ஒரு இந்து அவர் பொங்கல், அவர் தீபாவளி உள்ளிட்ட பல்வேறு பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். ஒரு முஸ்லீம் அவர் பக்ரீத், அவர் பெருநாள் என்று பல்வேறு பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். ஒரு கிறிஸ்டின் அவர் புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே, கிறிஸ்துமஸ் என்று பண்டிகைகள் கொண்டாடுவார்கள். ஆனால் எல்லா மதத்தவர்களும் ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை சுதந்திர தினம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் இந்த வரலாற்றிலே சொல்லப்படக்கூடிய செய்தியை நாம் பாடமாக எடுத்துக்கொண்டு நமக்கான சமத்துவமும் சம உரிமையும் சமய நல்லிணக்கத்தோடு இந்த வாழ்க்கையை நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பது சுதந்திரம் நமக்கான தரக்கூடிய பாடம். எனவே வரலாற்றை நாம் படிப்போம், வரலாறு படைப்போம் என்று கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.